யாருக்கு முன்னதாய் ராஜா நின்னா? வாசிக்கலாமா? தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 19வது எதை வார்த்தையை ஒருவர் வாசிக்கலாம். தானியேல் 6:19. காலமே கிழக்கு வெளுத்த பொழுது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கவிக்கு தீவிரமாய் போனான். போதுமானது. சதமரலே சொல்லுங்களேன். இப்ப எதுக்கு சிங்க கவிக்கு போறான்? போட்டாச்சு, சாப்டர் க்ளோஸ் ஆயிருக்கும். இப்ப அடக்காரதனை நடத்துறதுக்கா போனா? ராஜா தானியேலின் முன்னதாக நிற்க காரணம் என்ன? அடக்காரதன் அல்ல. நல்ல கவனிக்க, சொல்லுகிற வார்த்தையை தான் நம்ம ரொம்ப கவனிக்கணும். வாசிக்கலாம். தானியேல் 6:20. கூப்பிட்டு, தானியேலே, முதலாவது என்ன? யாரா? ஜீவனுள்ள தேவனின் தாசன் என்று தானியேலை அழைக்கிறார். நல்லா கவனிங்க. யாரு முன்னாடி ராஜா நிப்பாரா? ஜீவனுள்ள தேவனின் தாசன் என்று அழைக்கிற உங்க முன்னாடியும் ஏன் முன்னாடியே ராஜா நிற்பார். அல்லேலூயா. இரண்டாவது பாருங்களேன். இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒருவனின் முன்னதாக ராஜா நிற்பார். அல்லேலூயா. உங்களுடைய ஆராதனையின் சத்தம், உங்களுடைய துதி ஸ்தோத்திரத்தின் சத்தம் இடைவிடாமல் இருக்குமானால் உங்க முன்னாடி ராஜா வருவார். மூன்றாவது வாசிக்கலாம். அதே வசனம் தான். உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று இருந்தாரா? எனக்கு தெரியும். உன் தேவன் உன்னை தப்புவிப்பார்னே எனக்கு தெரியும். ஆயிலும் கர்த்தர் உன்னை தப்பு வச்சிருக்கிறாரா? என்ன புறஜாதி. தானியேல் என்ன சொல்றான் தெரியுமா? ராஜாவே நீர் வாழ்க, என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தார். அப்போ யாரு முன்னாடி ராஜா வந்து நிப்பாரு? மூன்றாவது, ஜீவனுள்ள தேவனுக்கு சாட்சியாய் வாழுகிற ஒருவன் முன்னதாக. தானியேலை பாருங்களேன். நான் தானியேலை குறித்து மிக அநேக ஆச்சரியங்களை கர்த்தர் என்னோடு கூட பேசினேன். இரவு ஒரு பெரிய ஆச்சரியம் இருந்தது. நல்லா கவனிங்க. 3ஆம் அதிகாரத்துல இவன் கூட கூட்டு ஜெபம் பண்றவங்க, கூட்டு பிரார்த்தனை. இன்னைக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? நாங்கள் நண்பர்களாய் சேர்ந்து ஜெபிக்கிறோம். நல்லதுதான். இந்த கூட்டு பிரார்த்தனையில 3 பேருக்கு பிரச்சனை. தானியேல் எங்கேயாட்டு தலையிட்டானா? தானியேல் யாரா இருந்தா? சுத்தமா சொல்ல மாட்டீங்களா? எல்லாத்திற்கும் மேற்பட்டவன். நீங்க 4ஆம் அதிகாரத்துல முதல் 2-3 வசனத்துல வாசிச்சு பாருங்க. தானியேல் இந்த நஷ்டம் அடையாதபடி, இந்த ராஜ்யம் நஷ்டம் அடையாதபடி ஒரு 4 பேரை நியமிக்கிறாங்க. அந்த 4 பேர்ல தானியேல் ஒருவன். 3வது வசனம் சொல்லுகிறது, இந்த 4 பேரிலும் தானியேல் உயர்வானவனா இருந்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் இருந்திருந்தா என்ன பண்ணிருந்திருப்போம்? இன்னைக்கு சாதாரணமா நமக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு இடத்துல ஒரு பெரியவர் நமக்கு தெரிஞ்சவரா இருந்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே வேகமா போய் எனக்கு தெரிஞ்சவர் இருக்கிறாரு, என்னைய அவரு பார்த்துக்குவாரு. நல்லா கவனிங்க. 3ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய தேசம் இல்லாம எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சம்பவம் நடக்கு. ஆனா தானியேலுக்கு தெரியும் இங்க ஒண்ணுமே நடக்காது. அவன் எதையுமே கண்டுக்கல. பலகணிய திறந்து கர்த்தரை பார்த்தான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவன் அங்க ராஜாட்ட போய் எதுவுமே பேசுனதா சொல்லப்படல. 2வது பாருங்களேன். 3 அதிகாரம் தாண்டி இப்போ ஒரு பத்திரம் கையெழுத்திடப்படுது. இப்ப ராஜாவுக்கு அடுத்த படிநிலையில இருக்கிறான். இப்ப இவன்ட்ட வந்துட்டு தான் பத்திரம் ராஜாட்ட போயிருக்கு. ஆமாவா இல்லையா? தானியேல் கையில வந்துட்டு தான் தானியேல் பார்த்திருப்பான். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்காப்பா? இல்ல, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்ல. சரி, ஏதாட்டும் வார்த்தை தவறா இருக்கா? இல்ல, எந்த வார்த்தையும் தவறா இல்ல, கரெக்டா எழுதியிருக்காங்க. யாரு? தேவனை தவிர ராஜாவை தவிர வணங்குற ஒருத்தனை என்ன தெரியுமா பண்ணணும்? இவனை கொண்டு போய் எங்க போடணும்? சிங்க கவில போடணும். சிங்கத்துக்கு ஸ்பெல்லிங் கரெக்ட், ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. தானியேல் வாசித்திருப்பான், ஒவ்வொரு வார்த்தையா வாசித்திருப்பான், எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்காது. சரி, ரைட். இந்த லெட்டர் அப்ரூவ்டுன்னு சொல்லி யார் தான் சைன் வச்சிருப்பா? தானியேல் தான் சைனை வச்சு யாருக்கு அனுப்புறான்? நல்லா கவனிங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் இருந்தா என்ன பண்ணி வந்துருப்போம்? ஆண்டவரே, இந்த லெட்டர் கையில வந்துட்டு, ஆண்டவரே இந்த லெட்டர் அவனே பெற்றுக்கொள்ளட்டும் யான்னு ஜெபம் பண்ணி வந்துருப்போம். ஆமாவா இல்லையா? அவனே வாங்கட்டாண்டவரே, இந்த 3 ராஜா இருந்து ராத்திரி வரட்டாண்டவரே, இந்த 3 ராஜாக்கள் மத்தியில பேசுங்க ஆண்டவரே, இந்த 3 மந்திரிகள் மத்தியில பேசுங்க ஆண்டவரே. இவன் வந்து தானியேலே நாங்க தெரியாம பண்ணிட்டோம், அந்த லெட்டரை கொடுத்துருன்னு வாங்கிடணும்னு சொல்லுவோம். நம்ம ஜெபம் அப்படித்தான் இருந்திருக்கும். தானியேல் நோவே அதை என்ன பண்ணிட்டான்?
ராஜாட்ட இவன் அப்ரூவ்ல, இவன் வேலைய இவன் சரியாய் செய்தான். ஆனா என்ன பண்ணான் தெரியுமா? கர்த்தரின் பாதத்தை கைய விரிக்கிறத மறக்கல. ஜீவனுள்ள தேவனுக்கு சாட்சியாய் வாழ்வதை அவன் மறக்கல. ஜீவனுள்ள தேவனுக்கு ஜீவனுள்ள நாள் மட்டும் சாட்சியாய் இருப்பதை தானியேல் தவிர்க்கல. அதனாலதான் ராஜா வந்து கேட்கிறான், தானியேலே, ஜீவனுள்ள தேவனின் தாசனே. நீங்க நம்ம சொல்ல முடியுமா? ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஜனோன்னு யாராட்டும் நம்மளை பார்த்து, நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம ஸ்டேட்டஸ்லயாட்டும் என்ன இருக்கணும், இது ரட்சிக்கப்பட்ட ஜனோன்னு தெரியணும்னு சொல்லுவேன். இன்னைக்கு அப்படி யாருமே இல்லை. சினிமா பாடல்கள், சினிமா ஒரு சோகம் வந்துட்டுன்னா சினிமா காரியங்கள், கிறிஸ்துவுக்கு எதில் நம்ம சாட்சியாய் வாழுகிறோம்? ஜீவனுள்ள தேவனின் சாட்சிகள் என்று நம்மை குறித்து கர்த்தர் அறிக்கை இடணும்னா முதலாவது என் கையில இருக்கிற போனை நான் அழுகை செய்ய தேவராமன் சொல்ல முடியும். இந்த ராஜா கர்த்தரை இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் அல்ல, தேவனை ஆராதிக்கிறவனும் அல்ல. சொல்ற எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப இந்த வீட்டுல இவங்க தேவனை இடைவிடாமல் ஆராதிக்கிற கூட்டம்னு யாருக்கு தெரியணும்? நம்ம சொல்ல மாட்டீங்கல. என் ராஜாவுக்கு தெரிகிறத தாண்டி என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியணும், இவன் ஜீவனுள்ள தேவனின் சாட்சி. இவங்க வீட்டுல எப்பொழுதும் இடைவிடாம தேவ சத்தம் கேட்கும். எப்பவும் இடைவிடாம டிவி சத்தம் கேட்கணும்னு சொல்லக்கூடாது. எப்பவும் இடைவிடாம சீரியல் சத்தம் கேட்கணும்னு சொல்லக்கூடாது. எப்பவும் இடைவிடாம அவதூறான ஆபாச வார்த்தைகள் கேட்கணும்னு சொல்லக்கூடாது. எப்பொழுதும் இடைவிடாம சத்தமா வச்சு என்ன பண்ணுவாங்க, இவங்க இப்படி இருப்பாங்கன்னு இந்த தேசம் நம்மை குறித்து சாட்சி கூறக்கூடாது. நம்மை குறித்தவர்கள் சொல்லணும், இவர்கள் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிற கூட்டம் என்று. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவங்க முன்னாடி ராஜா வருவார். இடைவிடாமல் தேவனை ஆராதிப்பீர்களானால், இடைவிடாமல் கர்த்தரை உங்களுடைய ஆவியின் வல்லமையிலே நீங்கள் நிறைந்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது உங்க முன்னாடி ராஜா வருவார தவிர வேற யாரும் முன்னாடியே கர்த்தர் போக மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. சிங்கம் சும்மா இருந்துச்சு. யாரு முன்னாடி? இடைவிடாமல் ஆராதிக்கிற தானியேல் முன்னாடி சிங்கம் சும்மா இருந்துச்சு. தேவனின் தாசன் என்று சொல்லுகிற தானியேலின் முன்னாடி கெச்சிக்கிற சிங்கம் சும்மா இருந்துச்சு. நல்லா தூங்க வேண்டிய ராஜா சும்மாவே இருக்கல. அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, அவன் இரவும் முழுவதும் நித்திரை இல்லாதவனா இருந்தான். எப்படி பாருங்களேன், சிங்கம் கடிக்கும், ராஜா எதை குறித்து கவலைப்படாம தூங்குவோம். இதுதான் உலக நீதி. ஆனா தானியேல் ஒருவனி நிமித்தமாய் சிங்கம் சும்மா இருந்துச்சு. ராஜா ராத்திரி முழுவதும் அங்க இங்க ஓடி பார்த்தான், ஹெட்போனை போட்டு பாட்டை போட்டு பார்த்தான், நல்ல காத்து வீசி பார்த்தான், 4 பேரை கூப்பிட்டான், ஐயா எதையாட்டு கதையை சொல்லு, எதாட்டு பாட்டை பாடு, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குன்னு சொல்லி பார்த்தான். ஒண்ணுமே நடக்கல. அங்க தானியேல் நித்திரையாய் சுகமாய் தூங்கி கொண்டிருந்தான். ஆனால் ராஜாவின் வீடு எல்லா பரிவர்த்தனங்களால் நிறைந்திருந்தாலும் ராஜாவிற்கு தூக்கம் வரல. காரணம் என்ன தெரியுமா? தானியேலுக்கு முன்னாடி ராஜா நிக்கணும்னா ராஜாவை ராத்திரி முழுவதும் சும்மா இருக்க கர்த்தர் விட மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? என் முன்னாடி ராஜா வர திட்டமிட்டா, என் முன்னாடி கர்த்தர் என்னை ராஜாவாய் ராஜ மேன்மையை எனக்கு தர தேவன் விரும்பினாள், என் முன்னாடி ராஜா வர விரும்பினாள், அவர் சொல்லுகிற காரியம், நீ சும்மா இருக்கும் பொழுது உங்களுக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணி சகல நன்மையை கொண்டு வந்து சேர்ப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. 3 பேரை சொன்னேன். முதலாவது யாரை சொன்னேன்? இஸ்ரவேலின் கூட்டம். யாரு முன்னாடி ராஜா நிப்பார்னு சொன்னேன்? யாரு முன்னாடி முதலாவது ராஜா நிப்பார்னு சொன்னேன்? வெற்றியின் தரிசனமாகிய கானானை நோக்கி பிரயாணப்படுகிறவர்கள் முன்பதாக ராஜா நிப்பார்னு சொன்னேன். 2வது யாருக்கு முன்னாடி ராஜா நிப்பார்னு சொன்னேன்? யாரு கூட கர்த்தர் இருக்கிறாரோ, சோதனையை சாதனையாய் மாற்றின யோசேப்புக்கு முன்னதாய் ராஜா நின்னது போல யாரெல்லாம் இன்றைக்கு கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரோ, நீங்க கர்த்தரோடு இருக்கிறதை விட கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரோ, ராஜா உங்க முன்னாடி. 3வது யார் முன்னதாய் ராஜா நிப்பார்னு சொன்னேன்? இடைவிடாமல் ஜீவனுள்ள தேவனின் தாசன் என்று பேர் வச்ச, இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கிற, கர்த்தரனை தப்புவிப்பார் என்று சாட்சி பகர்ந்திருக்கிற தானியேலின் முன்பதாய் ராஜா நிற்பார். அல்லேலூயா.